ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து எம்எல்ஏ அருள் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி மக்களுக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் சொன்னதெல்லாம் உண்மையானா 100% உண்மை தான். ஏன்னா இன்சூரன்ஸ்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலே கிடையாது. இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக நான் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்சூரன்ஸ்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலே கிடையாது. இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ஃபைனான்சியல் ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் டூல் தான். நம்மளுக்கு ஃபைனான்சியலாக வந்து ப்ராப்ளம் வருது, ரிஸ்க் ஏற்படுதுன்னா அந்த ரிஸ்க்கை காம்பன்சேட் பண்ணுறது தான் இன்சூரன்ஸ். பட் இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சேம் ஃபைனான்சியல் ப்ராடக்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, காரும் ட்ராவலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளைட்டும் ட்ராவலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம காரை வாங்கிட்டு பறக்க முடியாது, ஃப்ளைட்டை வாங்கிட்டு ரோட்டில் ஓட்ட முடியாது. அதே மாதிரி இன்சூரன்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. இன்சூரன்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் வேணால் பண்ணிக்கோங்க. லைக் வந்து எஃப்டியில் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்க, இல்லை ஒரு தங்கத்தை வாங்கி வைங்க, இல்லை இடம் வாங்கி வைங்க. இன்சூரன்ஸில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது ஒரு தப்பான முடிவு தான். ஸோ இதையும் மீறி நீங்கள் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தால் நான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எங்களை மாதிரி ஒரு IRDA சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் மூலமாக மட்டும் பாலிசி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸும் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் பாலிசி நீங்கள் எடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம், இன்சூரன்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 10 வருஷம் கட்டுறாங்க, இல்லை 15 வருஷம் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் அந்த 10 வருஷமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற ஒரு ஃபைனான்சியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ கட்டிட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எம்எல்ஏ சாருக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கும் கட்டின பணமே வராது, கட்டின விட கம்மியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக நான் வந்து அந்த பாலிசி டென்யூரை கம்ப்ளீட் பண்ணிட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, பாலிசி எடுத்தோடனே உங்களுக்கு வீட்டுக்கு பாலிசி டாக்குமெண்ட் வரும். அந்த டாக்குமெண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. 1 இயரில் நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கட்டுற பணம் எவ்வளவு, உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும், எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இது எதுவுமே கிளியராக இல்லைனா பாலிசி எடுத்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் பாலிசியை கேன்சல் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த பாலிசியை ஃப்ரீ லுக் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ லுக் பீரியடில் நீங்கள் கேன்சல் பண்ணி பணத்தை வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எம்ப்ளாயீஸோ பேங்க் எம்ப்ளாயீஸோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணால் அவங்க டார்கெட் போயிடும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏங்கிய மூலமாக மட்டும்தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லல, ப்ராப்பரான ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் மூலமாக இன்சூரன்ஸை எடுங்க. ஸோ இன்சூரன்ஸை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக என்னை அப்ரோச் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனே ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க. உங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படுதுன்னா உடனே எங்களுக்கு DM பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.